இந்த வேதாராய்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த வருஷத்தின் கடைசி மாசத்திலே தேவன் நம்மளை ஜீவனோடு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நாம் அதை நினைத்து கர்த்தரை நாம் துதிப்போம். பொதுவாக நமக்கு அடிக்கடி ஒரு வசனத்தை நம்ம சிந்திப்போம். அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஒரு 4 விஷயத்துல இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும், அந்யோன்யத்திலும், அப்பம் வைக்கிறதுலையும், ஜெபம் பண்ணதுலையும் உறுதியா தரித்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொதுவா விசுவாசிகள் அதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை அப்பம் வைக்கிறதுக்கு மட்டும் கொடுத்துறாங்க. மித்த 3 என்ன செஞ்சுறாங்க? வரதில்லை. அது அதான் ஒரு சபைக்கு பில்லர் ஆஃப் சர்ச் அப்படிம்பாங்க. இந்த 4 ஒரு சபைக்கு தூண். அப்ப மட்டும் ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா அது ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்தவத்துக்கு போய் அது சேராது. உபதேசத்தை கேட்கணும், அப்படிதானே? ஒரு விசுவாசி நல்ல வளரணும் அப்படின்னா எதை கேட்கணும்? உபதேசம். இதெல்லாம் பைபிள் ஸ்டடிலாம் எது மூலமா? உபதேசத்தை கேட்கணும். அடிக்கடி சொல்லுவேன், அந்த உபதேசத்தை கேட்கத்தான் சரியான பாதையில போய் ஒரு விசுவாசி போக முடியும். ஒரு விசுவாசி இன்னைக்கு தவறான வழியில போவதுக்கு காரணம் என்னன்னா, எதை கேட்கல? சரியான உபதேசத்தை கேட்கல. இப்ப நான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க பத்தி சரியான உபதேசத்தை கேட்டேன். அதன்படி அந்த உபதேசத்தின்படி என் வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒருவேளை அந்த உபதேசத்தை நான் கேட்கலன்னா தவறான மனைவி என்ன செஞ்சிருப்பேன்? தேர்ந்தெடுத்திருப்பேன். அதான் இன்னைக்கு விசுவாசிகளை அறிந்து கொள்ளணும். ஏன்னா அப்பம் வைக்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா வேதத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது எங்கேயும் கிடையாது. ஏன்னா அதுக்கு கொடுக்கணும், ஆனா மற்ற கூட்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற வேதத்துல கிடையாது. சரி, இன்னைக்கு கூட நம்ம போனதுல பரலோகத்துல ஒரு பாட்டு, அல்லேலூயா பாட்டு அப்படிங்கிற குறித்து சிந்திச்சோம். இன்னைக்கு கூட கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வேத வசனத்தை ஆதாரமாக நம்ம வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 11 - 21 வரை வாசிக்கும். 11, 21 வரை. சரி, அப்ப நம்ம இந்த வாசித்த இந்த வேத வசனங்களுக்கு ஒரு மெயினான ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா என்ன தலைப்பு அப்படின்னா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, த செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து இதுக்கு நம்ம சரியான ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அப்ப இதை குறித்து வாசிக்கும் பொழுது யோவான் பரலோகம் திறந்திருப்பதையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் அதை தொடர்ந்து என்னெல்லாம் நடக்க போகுது என்பதை தீர்க்க தரிசனமா அவர் பார்க்கிறார்.
ஏன்னா இப்போ பரலோகம் திறந்திருக்கு. இப்போ பரலோகம் திறந்த உடனே அங்க என்னெல்லாம் நடக்க போகுது என்பதை யோவானுடைய தரிசனத்திலே தேவன் அவருக்கு காட்டுகிறார். இந்த இரண்டாம் வருகை வேதத்தின் முக்கிய உபதேசம். இன்னைக்கு நம்ம பொதுவா நிறைய வசனங்கள் இருக்கு, வெளிப்படுத்தலாம் எழுதல. இந்த வேத வசனங்கள்லாம் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை ஒரு நம்ம சத்தியத்திலே உபதேசத்திலே ஒரு முக்கிய உபதேசம், முக்கியமான ஒரு கோட்பாடு என்பது இந்த வேதத்துல இவ்வளவு வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் படிச்சா நமக்கு நேரம் ஆயிரும். இதை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இத்தனை வசனங்களும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை நமக்கு அங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வேத வசனத்தினுடைய ஆதாரமா நமக்கு இருக்குது. ஏன்னா நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 2ல இரும்பு போலால் ஆளுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மெயினா மத்திய 24 இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை சொல்லக்கூடிய ஒரு ஒரு அதிகாரம். அப்போ இதுல இவ்வளவு வசனங்களும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை காமிக்கக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. இதை நீங்க உங்களை வாட்ஸ்அப்ல அனுப்புவோம். நீங்க அதை போய் வீட்டுல பார்த்து இந்த வேத வசனத்தை தேடி நீங்க படிச்சீங்கன்னா இந்த வசனம் உண்மையிலே இரண்டாம் வருகையில் சொல்லுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல உங்களுக்கு ஒரு புதியாத புதிர கூட சொல்றேன். லூக்கா 17 இருக்கா? லூக்கா 17 ஒரு வசனத்தை வாசிங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அதை இன்னைக்கு தவறான அநேகர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதுலதான் இருக்கிறாங்க. லூக்கா 17 அந்த கடைசியில 2 பேர் இது பண்ணி கொண்டு இருப்பார்கள். ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல கடைசியில. அந்த வசனத்தை வாசிங்க. 17 என்ன வரேன்? லூக்கா 12 வாசிங்க. 12:35 வாசிங்க. அந்த வாசிங்க. இல்ல அது இல்ல பிரதர். 2 பேர் இருக்கையில ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். இதுல எடுக்கலையோ 17 17:34. லூக்கா 17:34. 17 இதுல அடுத்த கீழே எல்லாம் அதே மாதிரி தான் சொல்லப்படுது. இதுல யாரு ஏற்றுக்கொள்ளப்படுவா, யாரு கைவிடப்படுவா அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளப்படுவான்னு யார் அப்படின்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க நியாய தீர்ப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஏற்றுக்கொள்ளப்படுவதுன்னா பொதுவாக நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்மள ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மள ஏற்றுக்குருவாரு, மத்தவங்க என்ன செய்வாங்க, கைவிடப்படுவாரு நம்ம படிச்சிருப்போம். ஆனா அதுல உள்ள உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளப்படுவது யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவங்க நியாய தீர்ப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். கைவிடப்படுவங்க எங்க போவாங்க? 1000 வருட அரசாட்சிக்கு போவாங்க. அதான் அதனுடைய சத்தியம். இதுக்கு அடுத்த வசனம்ல அதைத்தான் சொல்லுகிறேன். அதான் அதனுடைய மீனிங். அப்ப அந்த வசனமும் இந்த 2ஆம் வருகையினுடைய இந்த வசனம் தான். புரிஞ்சுதா ஐயா? அத நீங்க அதை அப்படித்தான் நம்ம புரிஞ்சு கொண்டது அப்படித்தான். ஆனா இதுக்கு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கூட நான் காமிக்கிறேன். இதை முடிஞ்ச உடனே நீங்க கேளுங்க. இல்ல ஸ்டீபன் பிரதர்ட்ட கூட நீங்க கேளுங்க, அதுக்கு சரியான விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பா. புரியுதா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்ளப்படுவங்க யாரு? தேவனை அறியாதவங்க நியாய தீர்ப்புக்கு போவாங்க. கைவிடப்படுவங்க எங்க போவாங்க? 1000 வருட அரசாட்சி. நம்ம நேரடியா அந்த வசனத்தை படிக்கல, நமக்கு தவறாத்தான் புரியும். ஆனா அது உண்மையான சத்தியம் அதுதான். சரி, அதை விட்டுருங்க. உங்களுக்கு டவுட்னா முடிஞ்ச உடனே கேளுங்க, அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். சரி, அடுத்து இங்க வந்துருங்க. அடுத்து இங்க பண்ண கிறிஸ்துவின் முதல் வருகை உண்மையாக நிகழ்ந்தது, அப்படித்தானே? உண்மையா நிகழ்ந்ததுல கன்னிமரியுடைய வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறந்தால். இது என்ன வருகை? முதல் வருகை. வரலாற்றில் அது நிறைவேறியது. ஏன்னா இது யாரும் கிறிஸ்து வரல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. வரலாற்று பூர்வமாக அது ஒரு உண்மை. அதுபோல கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் நிறைவேறும். நல்லா புரிஞ்சுக்காங்க. எப்படி முதல்ல வந்தாரோ அதே மாதிரி எடிச்சுவாரு வருவார். அதனாலதான் நான் அப்போஸ்தலர் 1:10 வாசிக்கிறோம். கலிலேயர மனுஷரை ஏன் அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கியா, நான் எப்படி போறேனோ அதே மாதிரி நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றது அது 2ஆம் வருகையை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பு சபையானது என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படும். நல்லா புரியுதா உங்களுக்கு? நம்ம சபைங்கிறத ரகசிய வரும்னு பொதுவாக சொல்லுவோம். ஆனா ரகசிய வரன்னு எங்கும் பைபிள்ல சொல்லல. அதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக நம்ம வைக்கப்பட்ட ஒரு பேரு. கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பு சபை என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படும். நல்லா புரிஞ்சுக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 1 அந்த 4ஆம் அதிகாரத்துக்கு உள்ளேயே அங்க என்ன செய்யுது? முடிஞ்சுதா? சபை அதுக்கு முன்னாடி மேல போயிடும்.
4ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை எதை சொல்லுது அப்படின்னா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அப்ப இந்த இதை வந்து மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை ஒருபோதும் உபத்திரவ காலத்துக்கு என்ன செய்யாது, போகாது. சரி, அடுத்து இதுல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரத்துல 11ல இருந்து 21 வரை 3 பகுதியாக பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம்? முதல்ல 11ல இருந்து 13 வரை அந்த 3 வசனத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெள்ளை குதிரை மீது சவாரி செய்பவர் ஒரு வெளிப்பாடு. அவர் வந்து வெள்ளை குதிரையில யார் வர்றாரு அப்படின்னு ஒரு வெளிப்பாடை பத்தி அங்க வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்து கவனிங்க, ராஜாவின் வருகை மற்றும் அவரது பரலோக படைகள் அப்படிங்கிறத குறித்து பாக்குறோம். அடுத்து 3வது துன்மார்க்கரின் அழிவு. இந்த 3 தான் நம்ம இப்ப வாசித்த அந்த வசனத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல் பகுதியை நம்ம பார்ப்போம். முதல்ல என்னது? வெள்ளை குதிரை மீது சவாரி செய்பவரின் வெளிப்பாடு. அப்ப ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசிட்டோம். பரலோகம் திறந்திருக்கிறது. அங்க இருந்து யார் வாரா? வெள்ளை குதிரையில யார் வாரா அப்படின்னா கிறிஸ்து தான் அனுப்பிச்சாரு வருகிறார். வெள்ளை குதிரை அப்படிங்கிற அந்த ஒரு படம் நீங்க புரிஞ்சு கொள்வதற்காக பரலோகம் திறந்த உடனே அங்க வெள்ளை குதிரை மேல அங்க இருந்து வராரு. அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையும் சத்தியம் உள்ளவர். அவரு நீதியை நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். சரி, அடுத்த 2வது வசனம் ஆல்ரெடி வாசிட்டோம். அவருடைய கண்கள் எப்படி இருந்தது? அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய சிரசின் அநேக கிரீடங்கள் இருந்தன. ஏன்னா அவரிலிருந்து வேறு ஒரு தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது அப்படின்னு நம்ம அதை பார்க்கிறோம். இது வந்து இந்த வசனத்துக்கு ஒரு நீங்க புரிஞ்சு கொள்வதற்காக ஒரு படம். அதே போல ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படிங்கிற இந்த 3 வசனத்தை இப்ப நம்ம பார்ப்போம். அப்ப 3 வசனத்துல யோவான் பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவை ஒரு வெள்ளை குதிரை மீது கண்டார். அப்ப வெள்ளை குதிரையில வருவது யாரு? யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து வானம் பரலோகம் திறந்திருக்கிறது. அவர் வெள்ளை குதிரையோடு வருகிறார். முதல் வருகையில யாரோட வராரு? முதல் வருகையில தெசலோனிக்கேல வாசிக்கிறோம்ல, யாரோட வராரு? முதல் வருகை என்ன வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ல பிரதான சத்தருடைய தேவ தூதனுடைய சத்தத்தோடு ஆரவாரத்தோடு வானத்துல இருந்து இறங்கி வரும் அப்படின்னு அது வந்து ரகசிய வருகை. முதல் வருகையில யார்கிட்ட பிறந்தாங்க? கன்னிமரியாவுடைய வயிற்று. இப்ப இது வந்து 2வது வருகை. 2வது வருகை அங்க ஒரு குதிரையில வெள்ளை குதிரை மூலமா இயேசு கிறிஸ்து வருகிறார். வெள்ளை குதிரை மீது வருவார். வெளிப்படையாக பரலோகத்திலிருந்து வரும் ஒரு ஆட்சியாளர். இவர் தான் ஆட்சியாளர், ராஜாதி ராஜா. இது ஆட்சியாளராக அங்க நம்ம பாக்குறோம். அடுத்து வெள்ளை குதிரை அவர் வரப்போகும் வெற்றியின் அடையாளம். இதுக்கு முன்னாடி ஒரு 6 வெளிப்படத்துல 6:2 வாசிச்சிருப்போம். அங்க ஒரு வெள்ளி குதிரை. அது வந்து வேர்ல்டு, அதாவது உபத்திரவ காலத்துல உலகம் முழுக்கும் ஆளக்கூடிய ஒரு 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 ஆட்சியாளராக கிறிஸ்து அங்க காமிக்கப்பட்டார். இப்போ வந்து வெள்ளை குதிரை மீது வரக்கூடிய அந்த வெள்ளை குதிரை எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு வெற்றிக்கு அடையாளம். அதுக்கு முன்னாடி கருப்பு குதிரை, சிவப்பு குதிரைன்னு பார்த்தோம். இந்த வெள்ளை குதிரை எதை காமிக்குது அப்படின்னா ஒரு வெற்றிக்கு அடையாளமாக அது காட்டுகிறது. அடுத்து அப்ப இந்த வெள்ளை குதிரையை பார்க்கும் பொழுது ரோமின் முக்கிய தளபதி அணிவகுத்து செல்லும் பொழுது வெள்ளை கொடியில வருவாங்க. அதாவது இந்த ரோம் படம் வந்து அவங்க அங்க போய் ஜெயிச்சுட்டு அந்த வீர் சக்கரபாத் அந்த ரோட்ல வரும் பொழுது வெள்ளைக்குடியை ஏந்திட்டு வருவாங்க. வெள்ளைக்குடியை ஏந்திட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஜெயிச்சுட்டு மாறாங்க அப்படிங்கிறத வந்து குறிக்கும். இதை வச்சுதான் அந்த யோவான் அத மனசுல கூட வச்சு எழுதுகிறார். வெள்ளை குதிரை மீது சவாரி செய்வர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். ஏற்கனவே அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து உண்மை. ஏன்னா அவர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கார், நான் எப்படி போனனோ அதே மாதிரி நான் வருகிறேன். அப்போ உண்மையும் சத்தியம் உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இவர் வந்து நீதியாக கரெக்டாக உண்மையின்படி அவர் வந்து நியாயம் தீர்க்கிறார், யுத்தமும் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல அங்க பார்த்தோம். அக்கினி ஜுவாலை போல இருந்தது. இது எதை குறிக்குன்னா தேவன் வந்து பாவத்தை என்ன செய்யறாரு? நியாயம் தீர்க்க போகிறார். பாவத்தை வந்து அது வந்து தண்டிக்க போகிறார் என்பதை அந்த அக்கினி ஜுவாலை நமக்கு காமிக்கிறது. அவர் தலையின் மீது அணிந்திருக்கும் அநேக கிரீடங்கள் அவர் ஆட்சியின் உண்மையை குறிக்கிறது. அவர் உரிமை, ஆட்சியின் உரிமையை குறிக்கிறது. உரிமைனா அது நான் தான் அந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு கிங்கு அப்படிங்கிறத வந்து அந்த கிரீடம் வந்து என்ன செய்து அதை வந்து குறிக்கிறது. அவர் மீது எழுதப்பட்ட பெயர் அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பல பெயர்கள் உண்டு. அதாவதுதான் அவர் கிறிஸ்துவை தெரியாது அப்படின்னா அவருக்கு விவரிக்க முடியாது. அப்படிதானே? அவருக்கு என்ன செய்ய முடியாது? அவருக்கு ஒரு பேர் கிடையாது. அவருக்கு தெரியாதுன்னா அவருக்கு வந்து விவரிக்க முடியாது என்பதுதான் அதனுடைய உண்மையான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஏன்னா அவர் அவ்வளவு மகிமை உள்ள ஒரு தேவர். அந்த பேருக்கே நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விவரிக்க முடியாது. அடுத்து என்ன பார்த்தோம்? அவரின் பெயர்
என்னது? தேவனின் வார்த்தை. பொதுவாக நம்ம அவர் வந்து கிறிஸ்துவ வந்து தேவனுடைய வார்த்தை என்று சொல்றோம். எங்க யோவான் 1:1 என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது. அந்த வசனம் தெரியுங்களா? அப்போ அவர் வந்து தேவன் வந்து ஆதியிலே இருக்கிறார். அப்ப அவர் ஒரு வார்த்தையாக அவர் வந்து அறியப்படுகிறார் என்பதை குறித்து அவர் தேவனின் வார்த்தையாக அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் அங்கியில் இருக்கும் பெயரும் தொடையில் என்ன எழுதியிருக்கிறது? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இப்போ இதை வச்சு கூட சிலர் என்ன சொல்றாங்க, இந்த பெயர் சொல்வதற்கு இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தையில வந்து இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா ராஜாதி ராஜாவாக வெளிப்படுத்துகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை வந்து சிலர் அப்படியும் சொல்றாங்க. சரி, அடுத்து வெள்ளை குதிரை மீது வருபவர் வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து மகிமையுடன் பூமிக்கு திரும்ப வருகிறார். வெளிப்படையாக ஓப்பனா ரகசியம். நம்ம எடுத்து சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது யாருக்கு ரகசியம், அது யாருக்கு தெரியாது. ஆனா இப்ப அவர் எப்படி வராரு? வெளிப்படையாக வருகிறார். எல்லாரும் பார்க்கும்படியாக வெளிப்படையாக என்ன செய்றாரு? அவர் பூமிக்கு வந்து திரும்புகிறார். அவர் நீதிபதியாய் வருகிறார். நல்லா புரிஞ்சுக்காங்க. முதல்ல இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தது பாவத்தை தீர்ப்பதற்காக, பாவத்திலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்காக வந்தாரு. ரெண்டாவது எதுக்கு வராரு? ரெண்டாவதுன்னா அந்த ரகசிய வருவை சபை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறாரு. இப்ப எதுக்கு வராரு? எதுக்கு வருகிறார்? துன்மார்க்கனை அழிக்க, நீதிபதியாய் இந்த உலகத்துல அக்கிரமத்துக்காரனை அழிக்கிறதுக்காக, அந்தி கிறிஸ்துவை அழிக்கிறதுக்காக, அவனோடு இருக்கிற சாத்தான் அசுத்தாவிகள் கள்ளத்திற்கு அழிக்கிறதுக்காக நீதிபதியாக அவர் வந்து வருகிறார். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட அங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை அந்த அந்த துன்மார்க்கனை அழிச்சதுனால அதனால வந்த அந்த ரத்தங்கள் அந்த அங்கி தோய்க்கப்பட்ட அந்த அங்கியை வந்து அந்த ரத்தத்தை அங்கே காண்பிக்கிறது. சரி, அடுத்த ரெண்டாவது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரங்களாய். அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம தேவனுக்கு ஒரு படையே இருக்கு, அப்படிதானே? இப்ப நம்ம இந்தியா நாட்டுக்கு ஒரு ஆர்மி, ஒரு போர்ஸ், ஒரு படை இருக்கிறது போல பரலோகத்துல தேவனுக்கு என்ன இருக்கு? ஒரு படை, சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு கூட நம்ம வாசிக்கிறோம். அப்ப பரலோக படைகள், பரலோகத்துல சேனைகள்னா ஒரு ஆர்மி, ஒரு படை. அவை வெண்மையும் சுத்தமான ஒரு வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளக்குதிரை மாதிரி அந்த படைகள் வந்து வருகிறத குறித்து நம்ம பாக்குறோம். ஏன் வராங்க? எதுக்கு வராங்க? யாரை அழிக்க வராங்க? அந்தி கிறிஸ்துவை சாத்தானையும் அழிக்க வராங்க. சரி, புறஜாதிகள் வெட்டும்படி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அப்போ அந்த வாயிலிருந்து பட்டயம் என்ற ஒரு வார்த்தை அங்க நம்ம பாக்குறோம். அப்ப பட்டயம் வந்து எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. நம்ம எபிரேயர் 14:12 நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள வட்டையம். அவருடைய வாயினாலே என்ன செய்றாரு? அங்கே அவர் வந்து அந்த நியாய்ந்திருக்கிறார், அந்த அந்த அவங்களை அழிக்கிறார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இரும்பு கோலால் அவர்களை அரசாளுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபம் மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். மது உள்ள ஆலை அப்படின்னா அந்த திராட்சை ரசத்தை பிழிக்கும் பொழுது அது எப்படி அந்த சாறு வெளியிருந்து வருகிறதோ அதே போல அந்த அந்த நாட்கள்ல அந்த அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசிகள், அவனை பின்பற்றுகிற கூட்டங்கள் எல்லாம் தேவன் நியாயந்திருத்த உடனே, அவங்களை அழிச்ச உடனே அந்த ரத்தம் அப்படியே தெரிச்சு ஓடுற மாதிரி, அந்த ஆலையில மிதிச்ச மாதிரி மிதிக்கிற மாதிரி அந்த ஆலையில மிதிச்ச அந்த சாறு எப்படி வெளியே திருந்து வருகிறதோ அதே போல ரத்தம் என்ன செய்யுது அப்படி பரகுறதை குறித்து அதுக்கு ஒரு காட்சியை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது அடுத்து சொல்லுவேன். அடுத்து அந்த அவருடைய அந்த துணியில எப்படி என்ன எழுதியிருக்கு? வஸ்திரத்துல ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அந்த அவருடைய இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆடையில, இந்த வஸ்திரத்துல இந்த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ்ல அந்த இங்கிலீஷ்ல அவருடைய அந்த இது எழுதப்பட்டிருக்கு. அவர் தான் ராஜா, இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது என்பதை அங்க வாசிக்கிறோம். சரி, இதை நம்ம எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா, பரலோக படைகள் வெள்ளை குதிரை மீது சவாரி செய்து மென்மையான சுத்த மெல்லிய துணியை அணிந்திருப்பதை முதல்ல நம்ம பார்த்தோம். அடுத்து கிறிஸ்துவின் வாயில் கூர்மையான பட்டயம் இருந்தது. அவர் தேசங்களை வீழ்த்த பயன்படுத்துகிறார். இப்ப வாயிலிருந்து பட்டயம் அப்படின்னா அது வார்த்தையா நம்ம எடுத்துக்கொள்ளணும். அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னு என்ன நடக்கு? அவங்க வந்து அழிகிறார்கள். வாயிலிருந்து பட்டயம்ங்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு நிகராக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு வீழ்த்ததுக்கு கையில பட்டயம் எல்லாம் தேவை. அவர் சொன்னாலே என்ன ஆயிரும்? முதல் ஆதியாகமத்துல படிக்கிறோம், உண்டாக்கடவுன்னு சொன்னா சகலம் என்ன செஞ்சு உண்டாயிருச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே அவர் வந்து என்ன மக்களை வந்து நியாய்ந்திருக்கிறார். அவர் தேசங்களை வீழ்த்ததுக்கும் அந்த வாயினுடைய பட்டயமாகி அந்த வார்த்தையை கொண்டு அவர் அங்க அதுக்கு நியாய்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பட்டயம் வீழ்த்துவதற்கு மட்டுமல்ல, ஆட்சி செய்வதற்கும் உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம இரும்பு கோலை பயன்படுத்துகிறார். நம்ம இப்போ உள்ள ஆட்சியாளர் சொல்லுவாங்க இரும்பு கரத்தை கொண்டு ஒடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த இரும்பு கோல் எதை குறிக்குன்னா, அது ஆட்சி, இயேசு கிறிஸ்துடைய அந்த வல்லமையை அப்படி இரும்பு கோலால் நினைச்சிருந்த அவர் ஆட்சி செய்வதை வந்து அதை வந்து குறிக்கிறது.
அடுத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் கோபத்தினால் மது ஆலை மிதிப்பது காட்டும் காட்சி வந்து வரவிருக்கு நியாயத்தீர்ப்பின் பயங்கரத்தை குறிக்கிறது. வரக்கூடிய அந்த ஜனங்களை பயங்கரமான தேவன் வந்து நியாயத்தீர்த்து அழிக்கக்கூடிய அந்த பயங்கரமான காட்சியை தான் அந்த அந்த மது ஆலை மிதிப்பதுக்கான அந்த அந்த காட்சியை வந்து நமக்கு ஒரு உருவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் பல வாரங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாபெரும் உலக போரின் இறுதி கட்டம். ஏன்னா அருமக்கேதான் யுத்தம் அப்படிம்பாங்க. முதல்ல நடந்த யுத்தம் போக்குமாக்கு யுத்தம். இப்ப இது என்ன யுத்தம்? அருமக்கேதான் யுத்தம் அப்படின்னா என்னது? பரலோக படையோடும் பூமியில் உள்ள அந்தி கிறிஸ்துவோடைய சாத்தான 2 பேரும் சேர்ந்து என்ன நடக்கும்? பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. அதான் இங்க பாக்குறோம். பூமியில் பல வாரங்களா, ஒரே நாள நடக்காது, பல வாரங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாபெரும் உலக போர். பிசாசு என்ன செய்வான்? உலகத்தில் இருக்க அத்தனை மிலிட்ரி ஆர்மி எல்லாம் கூட்டு வந்து பரலோக படையோட என்ன செய்வான்? சண்டையிடுவான். அதான் நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். பூமியில் உள்ள அத்தனை நாட்டில் உள்ள தலைவர்கள் ஆர்மி மிலிட்ரி எல்லாம் சேர்ந்து பரலோக படையோடு கூட சண்டை போடுவதற்கு அவன் கூட்டிட்டு கொண்டு வருவான் என்று அததான் இந்த இதனுடைய காட்சி. அடுத்து போரில் புனித நகர் அப்படிம்பாங்க. இப்ப புனித நகர்னா எருசலேம். இதை எப்படியாவது பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? படைகள் போராடி கொண்டிருக்கு. எப்படியாவது எருசலேமை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் அதை போராடி கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நாளிலே எருசலேமில் வீடு வீடா அங்க அந்த வசனத்தை வாசிங்க. சகரியா 14:2 எந்த வசனத்தோடு சொல்லப்பட்டதா? சகரியா 14:2 வாசிங்க. இதோ சகரியா 14:2. இதெல்லாம் இந்த உபத்திரவ காலத்துல கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டுள்ள அந்த வசனம் தான் இது. எருசலேமில் அந்த எருசலேம் நகரம் பிடிக்க அங்க அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து கவனிங்க. பரலோக படைகளுக்கு எதிராக உலக படைகள். உங்களுக்கு தெரியும், தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு படை, வெள்ளை குதிரையில இருக்க ஒரு படையோடு கூட அங்க ஒரு படை வருகிறது. இங்க உலக படை யாருடைய படை? சாத்தானுடைய படை. ஏன்னா அவன் உலக தலைவர் உள்ள அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஏன்னா சாத்தான் அவனுக்கு எல்லாம் அந்தி கிறிஸ்து, அவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அந்தி கிறிஸ்து 2 பேர். அப்போ அவங்க எல்லாம் போர்க்களத்துக்கு என்ன செய்வாங்க? வாங்க நம்ம எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், அந்த பரலோக படையோட ஜெயிக்கணும் அப்படின்னு உலகத்துல இருக்க அத்தனை மிலிட்ரி ஆர்மியில கூட்டிக் கொண்டு அந்த அருமைக்குதான்ங்கிற அந்த இதுல என்ன செய்ய ஒரு யுத்தம் அங்க வந்து நடக்கும். அதனுடைய காட்சி தான் இது. சரி, கடைசியாக 19 17 21 நம்ம வாசிட்டோம். பின்பு ஒரு தூதன் சூரியனை நிற்க கண்டேன் அப்படின்னு பாக்குறா. ஒரு சூரியனுக்கு முன்பாக ஒரு தூதன் நின்று என்ன சொல்றாரு? வானத்தில் பறக்கிற சகல பறவைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் குதிரை மாம்சத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? இவங்கெல்லாம் நீங்க போய் என்ன செய்யுங்க? போய் அவங்கள போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது பிணந்திண்டி கழுகுகளை கொண்டு அடிக்கிறாரு இந்த தூதன் வந்து அனுப்புகிறார். ஏன்னா இந்த எல்லாம் அழிக்கப்பட்ட அந்த அருமைக்குதான் யுத்தத்துல பரலோக சேனைக்கு எதிராக வந்த அத்தனை பேர் என்ன செய்வாங்க? அழிக்கப்பட்டது. அப்ப அவங்கள சாப்பிடுறதுக்கு நீங்க இந்த தூதர் சொல்ற, நீங்க எல்லாம் வாங்க, அங்க செத்து கிடக்காங்க, அவங்கள போய் என்ன செய்யுங்க? போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தூதன் என்ன செய்யறாரு? அவங்க அந்த பறவைகளை அழைக்கிற அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். சரி, அதுக்கப்புறம் மிருகம் பிடிக்கப்பட்டது. என்ன செய்யுது? மிருகங்கிறது என்னது? மிருகம்னா அது ஒரு அனிமல் நினைச்சிட கூட, அது வந்து சாத்தான். பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்கள். ஏன்னா அந்த அந்தி கிறிஸ்து வந்து அந்த சாத்தானுக்கு நிறைய அற்புதம் பண்ணுவான். வானத்துல இருந்து அக்கியெல்லாம் கொண்டு வருவான், பல மேஜிக் சந்திரங்கள்லாம் செய்வான். அந்த இது அவன் அந்த மிருகத்தின் முன்ன அற்புதம். அதில் முத்திரை தரித்தவங்க 666 அந்த முத்திரை தரித்தவர்கள், அந்த சொரூபத்தை வணங்கியவங்க, மோசம் போய்க்கின கள்ளத்திருத்தை எல்லாரும் பிடிச்சு எங்க போடப்படுகிறது? அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல்ல உண்டு போடப்படுது. இந்த படத்தை பாத்தீங்களா? இந்த அந்தி கிறிஸ்துவ பிடிச்சு மேஜிக்கு அந்த பல அற்புதங்கள் மாயாஜலம் செய்யற அவங்க 2 பேரையும் சாத்தானையும் கள்ளத்திற்கு தெரிஞ்ச அந்த அந்த அந்தி கிறிஸ்துவையும் பிடிச்சு அங்க அக்கினியும் கந்தமும் எரிகிற, அதான் அந்த படம். மிருகம் பிடிபட்டது. என்ன செய்யுது? எங்க கொண்டு போடுறாங்க? அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல்ல உயிரோட அடிச்சுறாரு போடப்படுகிறது. இப்போ இன்னும் போடப்படல. உங்களுக்கு தெரியுமா? இன்னும் இதெல்லாம் இப்ப நடக்கல. இன்னுமே தான் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல சாத்தான் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் போடப்படல. அவனு தான் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த 7 வருஷம் முடியலதான் அதெல்லாம் வந்து நடக்கப்படும். சரி, இதெல்லாம் அவனுடைய அந்த 2 பேரையும் கொண்டு
அக்கினியும் கந்தம் எரிகிற அந்த கடல்ல அங்கே உயிரோடு தள்ளப்படுகிறது. சரி, அப்ப மற்றவர் குதிரையின் மீது ஏறுடைய வாயிலிருந்து புறப்படுற பட்டயத்தினால எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. அப்போ அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து ஒரு பட்டயமாகி அந்த வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தையினாலே அங்க இருக்கிற அத்தனை அந்தி கிறிஸ்து அவருடைய அந்த முத்திரையை தரித்தவர்கள் எல்லாருமே அங்கே கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டவன அவங்க மாம்சம் எப்படி கிடக்கு? வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தை பறவைகள் அங்க சாப்பிடுது. இதுதான் அந்த படம். எல்லாம் செத்து கிடக்காங்க. பறவைகள் பிணந்தின்னி கழுகுகள் என்ன செய்யுது, இந்த அவங்க செத்து கிடக்கிற மாம்சத்தை சாப்பிடுறதை குறித்து நம்ம அந்த ஒரு படம். சரி, இப்ப இதை குறித்து நம்ம பார்ப்போம். பூமியின் படைகள் பரலோக படைகளுக்கு இணையானவையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. பூமியில் உள்ள படைகள்லாம் பரலோக படைகளுக்கு என்ன கிடையாது, இணையாது கிடையாது. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு லேகியன் எத்தனை உங்களுக்கு தெரியும். ஒரு தூதன் கூட ஒரு படைகள் காண. ஏன்னா அவ்வளவு வல்லமை உள்ள படை பரலோக படைகள். ஏன்னா பூமியில் உள்ள படைகள் அதுக்கு இணையானவைகள் அல்ல. கிறிஸ்துவின் வாயில் உள்ள கூர்மையான பட்டயம் தெய்வீக வல்லமையால் பூமியின் படைகளை அழிக்க அவர் அதிகாரப்பூர்வமான கட்டளை. அதாவது அந்த பட்டயம்ங்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆயிரும், அவங்க அழிஞ்சிருவாங்க. சுருக்கமா சொல்லலாம், அவரை அழிக்கிறதுக்கு எது தேவையில்லை, பட்டயம் எல்லாம் தேவையில்லை. ஒரு வார்த்தை சொன்னாலும் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க அழிஞ்சு பஸ்பமாக அக்கினியா போயிருவாங்க. அதுதான் அங்க வாசிக்கிறோம். அவருடைய கட்டளை சேனைட்ட சொல்றாரு, பரலோக படையில் பார்த்து நீங்க போய் அழிங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன முடிஞ்சது. அதான் அந்த பட்டயம் என்பது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கட்டளையின் ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சது. எப்படி உலகத்தை உண்டாக்கல உண்டாக்குறது ஒரு வார்த்தை சொன்னாரோ உண்டாக்குறதை போல ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்க அழிக்கப்படுவார்கள். அடுத்து மில்லியன் கணக்கான மனிதர்கள் உடனடியாக அழிக்கப்படுவாங்க. மில்லியன் அவங்களுக்கு தெரியும், ஒரு மில்லியன் எத்தனை லட்சம்னு தெரியும். ஒரு மில்லியன் கணக்கான மக்கள் அந்த ஒரு நொடியில, அந்த உபத்திரவ காலம் முடியல அவங்க அழிக்கப்படுவார்கள். தேவன் அவர்களை நியாயந்திருக்கிறார். அடுத்து சூரியனில் நிற்கும் ஒரு தூதன், ராஜாக்கள், தளபதிகள், குதிரை வீரர்கள் கிறிஸ்துவினால் கொல்லப்பட்ட சடலங்களை என்ன செய்வாங்க, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய விருந்து ஒன்று கூடுமாறு பறவைகளை உரத்த சத்தமாய் கூப்பிடுறான். அதாவது சூரியனில் நிற்கிற ஒரு தேவத்தை சொல்றாரு, இங்க நிறைய பேர் செத்துட்டாங்க, இந்த பிணங்கள்லாம் யாரும் என்ன செய்யுங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு தேவ தூதன் அந்த பறவைகளை உரத்த சத்தத்துல கூப்பிடுகிறத நம்ம அந்த வசனத்தில் நம்ம வாசிச்சோம். அடுத்து கிறிஸ்துவுக்கும் அவரது சேனைக்கும் எதிராக போரிடும் மிருகமும் அவருடைய சேனைகளும் ஒன்று கூடும். எப்படியாவது பரலோக சேனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூமியில் உள்ள அத்தனை படைகளும் சேர்ந்து அவங்க எல்லாம் ஒன்று கூடுவாங்க. அதான் அருமக்கியம். இந்த போரின் விளைவு உலக ஆட்சியாளராகிய மிருகமும் கள்ளத்திருத்தரிசியும் இருவரும் கைப்பற்றப்படுவார்கள். அதாவது இந்த கள்ளத்திருக்கத்தரிசியும் என்ன சொல்றோம், சாத்தானும் அந்தி கிறிஸ்து என்ன செய்வாங்க, அவங்கள ஆண்டவர் பிடிச்சிருவார். பிடிச்சு என்ன செய்வாரு, மிருகம் முன்னால் செய்த அற்புதங்களை வைத்து அவர்களை காப்பாற்ற முடியாது. இந்த மிருகம் பழைய மாதிரி இடத்தையும் செஞ்சு காப்பாத்தலாம்னு நினைக்கும். ஆனா அதனால என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதோட முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கு முடிவு, ஆண்டவர் முடிவு விட்டுட்டார். இனி எந்த அற்புதமும் என்ன செஞ்சாலும் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அது முன்ன செஞ்ச அற்புதத்தை மாதிரி செஞ்சு பார்த்து ஆனா முடியல. ஏன்னா தேவன் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அது மட்டும் இல்ல, அவர்கள் இருவரும் கந்தமும் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார். யாரு, சாத்தானும் அந்தி கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேரு, அந்த இருவரும் அப்படின்னு சொல்வது சாத்தான் பிளஸ் அந்தி கிறிஸ்து, ரெண்டு பேரும். சரி, கிறிஸ்துவின் பட்டயத்தால் படைகள் கொல்லப்படும். பட்டயம் வார்த்தைன்னு வச்சுக்காங்க. இறந்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமா இருப்பதால் கழுகுகளால் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு என்ன செய்யும், அதிகமா இருக்கும். ஏன்னா உலகம் முழுக்கும் பிணமா கிடந்தா எந்த கழுகு எவ்வளவு சாப்பிடும், ஒண்ணும் சாப்பிட முடியாது. அதனால பல இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஏன்னா அது சாப்பிடறதுக்கு அளவு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, தேவனுடைய வார்த்தையினால் விசுவாசிகளுக்கு ரட்சிப்பும் கிருபையும் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த வாயினுடைய பட்டயம் சொல்லும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரட்சிப்பும் கிருபையும். அதே மாதிரி ஆண்டவர் அந்த வார்த்தையை வச்சு என்ன செய்யறாரு, தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்க அனைவருக்கும் என்ன உண்டு, நியாயத்திற்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தை தான். வார்த்தையை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு ரட்சிப்பு, நிராகரிக்கிறவங்களுக்கு எங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்கள நியாயத்திற்கு வார்த்தையினாலதான், பட்டயமாகிய வார்த்தையினாலதான் அடிக்கிறாரு, அவங்கள அழிக்கிறார், அவங்க நியாயத்திருக்கிறார். அதான் உண்மை. இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தையை எத்தனை பேர் சொல்றோம், அவங்க நிராகரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லுறாரு. ஒரு நாள் அந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்வார், ஒரு நாள் அவரு
அவர் வந்து அத்தனை பேரை எணிச்சுவாரு அங்க நியாயந்திருக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, உங்களுக்கு தெரியும் நோவாவின் வேலை நியாயத்தீர்ப்புக்கு ஒரு அடையாளம். இந்த உங்களுக்கு தெரியும் கிறிஸ்து 2ஆம் வருகையில சொல்றாரு நோவா காலத்துல இருந்த போலயே இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நோவா காலத்துல என்ன நடந்தது? நோவை சொல்றாரு வெள்ளம் வரப்போது வாங்க வாங்க அப்படிப்பாரு. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. எல்லாரும் அலட்சியமா புசித்தும் குடித்தும் மனம் போன போக்குல என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நாள் என்ன வந்தது? வெள்ளம் வந்தது. அந்த பேழைக்குள்ள போன அந்த 8 பேர் மட்டும் பிழைச்சாங்க. யாரெல்லாம் அந்த வார்த்தையை அலட்சியமா நினைச்சாங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க, வெள்ளத்தினால அழிஞ்சு போயிட்டாங்க. அதுதான் இது 2ஆம் வருகை. அதான் நோவாவின் பேழை. இங்கே 2ஆம் வரையில அதுவும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் காலத்தில் நடந்த மாதிரி இன்னைக்கு அதே மாதிரிதான் அன்னைக்கும் அந்த 2ஆம் வருகையில இந்த நோவா பேழை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு கற்றுக்கொள்ளணும். இதுல இருந்து ஒரு நியாய தீர்ப்பை குறித்து ஒரு செய்தி மாதிரி இருக்கிற ஒரு 15 நிமிஷம் ஒரு செய்தி. எதிர்காலத்துல என்னென்ன நியாய தீர்ப்புலாம் நடக்கும், என்ன ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. ஒரு எதிர்காலத்துல எல்லாருக்கும் என்ன உண்டு, ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இதெல்லாம் வெளிப்படுத்தின விஷயத்தோட சேர்ந்த ஒரு செய்தி தான். ஆக்சுவலி இது வந்து எஸ்கட்டாலஜி அப்படிம்பாங்க. இது வருங்கால இயல படிக்கிற ஒரு பாடம். உங்களுக்கு சுருக்கமாக புரியுற மாதிரி எதிர்கால நியாய தீர்ப்புகள், எதிர்காலத்துல யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படின்னு பாருங்க. சரி, முதல்ல தேவனின் திட்டத்தில் எதிர்காலத்தில் பல நியாய தீர்ப்புகள் இருக்கு. ஒரு நியாய தீர்ப்பு கிடையாது. எத்தனை தீர்ப்பு? பல நியாய தீர்ப்புகள். ஒவ்வொரு நியாய தீர்ப்பும் வெவ்வேறு காலங்கள் நடக்கும். எல்லாம் ஒரே நாள்ல ஆண்டவர் நியாய தீர்க்க மாட்டாரு, வெவ்வேறு காலங்கள்ல நடக்கும். இப்ப முதல் நியாய தீர்ப்பு என்னன்னு பாருங்க. முதல் நியாய தீர்ப்பு யாருக்கு? விசுவாசிகளின் செயல்களின் நியாய தீர்ப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசியுடைய கிரியைகளுக்கு என்ன உண்டு? கிரியை என்னது? இப்ப நம்ம இந்த பூமியில வாழ்றோம். நீங்க ஆண்டவருக்கு என்ன செயல்கள் கிரியை செய்யறாரோ அதுக்கு பரலோகத்துல என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு அப்படின்னா அது என்ன, இங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. விசுவாசிகளின் செயல்களின் நியாய தீர்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலர் வந்து வெகுமதிகள் பரிசு நிறைய வாங்குவாங்க, சிலர் பரிசு வந்து என்ன செய்வாங்க, இழப்பாங்க. புரியுது உங்களுக்கு? பரலோகம் போகும்பொழுது நம்மள பாவத்துக்கு அங்க தண்டிக்க மாட்டாரு. இப்ப நம்ம ஆண்டவர் இப்ப வந்தாருன்னா நம்ம பரலோகத்துக்கு போவோம். பரலோகத்துல போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பூமியில ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்தோம், நிறைய செயல்கள் கிரியை நல்லது செஞ்சிருக்கோம், ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? நிறைய கிரீடம், அதாவது வெகுமதி கொடுப்பார். அதுக்கு ஆண்டவருக்காக கிரியை செய்யாதவங்களுக்கு என்ன கிடைக்காது? பரிசை இழந்து போயிருவாங்க. புரியுது உங்களுக்கு? அதாவது லாஸ் அண்ட் கெயின் அப்படிங்கிற அந்த 1 கொரிந்தியர் 3ல அங்க சொல்லப்படும். சிலர் இழந்து போவாங்க, சிலர் பரிசு வாங்குவாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுத்தேன். நம்ம பரலோகத்துல போய் நமக்கு எதுக்கெல்லாம் அதிகமான பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவருடைய வேலையை உத்தரமா செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்க, நேரத்தை பயன்படுத்துறவங்க, சபையினுடைய காரியங்கள்ல இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் ஒரு 10-12 சொன்னேன். இந்த மாதிரி காரியங்களா நம்ம ஆண்டவருக்காக செஞ்சா பரலோகத்துல தேவன் நமக்கு நிறைய பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முடிஞ்ச அதுக்கு ஒரு செய்தியில் அதை கொடுத்துருக்கேன். நீங்க அதை வீட்டுல போய் பாத்துக்காங்க. அப்போ இன்னொன்னு, இந்த நியாய தீர்ப்பு சபை எடுத்துக்கொண்ட பிறகு எப்படி நடக்கும்? உடனே நடக்கும். இப்ப ஆண்டவர் அங்க இருந்து வந்துட்டாருன்னா நம்ம அவரோட எங்க போயிருவோம்? பரலோகம் போனோம்னா அங்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நம்ம அந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்கன நமக்கு என்ன நடக்கும்? பரிசு, ரிவார்டு, கிரீடத்தை அங்க நமக்கு அங்க அந்த வேலை அங்க நடக்கும். சரி, இந்த நியாய தீர்ப்பில் விசுவாசியின் கிரிகள் ஆராயப்பட்டு அவர்களுக்கு வெகுமதிகள் கொடுக்கப்படும். அப்ப நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த நியாய தீர்ப்பு அப்படின்னா பயந்துராதீங்க. நம்ம செஞ்ச கிரிக்கு என்ன உண்டு? பலனை அங்க கொடுக்கிறார். அதான் நியாய தீர்ப்பு. என்ன, அதனால அங்க பாவத்தெல்லாம் போட்டு நீ இப்படி தப்பு பண்ணிட்ட போ அப்படின்னு அங்கெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. இழந்து போவாங்க, பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் விசுவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய நியாய தீர்ப்பு. அடுத்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நியாய தீர்ப்பு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரு? ஆபிரகாம், தாவீது, இன்னும் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன, சுருக்கமா ஒரே வார்த்தையில என்ன சொல்லலாம்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்ப நியாயம் தீர்க்கப்படுவாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிக்கல, தானியேல் 1 வாசிங்க. அந்த சிலர் உயிரோடு அந்த வசனத்தை வாசிங்க. ரெண்டாவது வசனம்.
சரி, இந்த வசனத்தை நீங்க 3 வரை பாய்ச்சிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்போ அவங்களுக்கு நியாயந்திருக்கு, அவங்க எப்போ எழுந்து வருவாங்க இல்ல எப்போ உயிர்த்தெழுந்து எழுந்து வருவாங்க அப்படின்னா 1000 வருட ஆட்சியின் முடிவில். புரியுதா உங்களுக்கு? 7 வருஷம் முடிஞ்சோன்னா என்ன ஆரம்பிக்கும்? 7 வருஷம் முடிஞ்சோன்னா என்ன நடக்கும்? 1000 வருட அரசாட்சி. அப்ப 1000 வருடம் முடிஞ்சோன்னா யார் வருவாங்க? இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வருவாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்ப எல்லாம் சேர்த்து அங்க 2 இது சொல்லப்பட்டிருக்குது. சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய, ஏன்னா எல்லாம் ஒண்ணுவல்ல அந்த வார்த்தையில இருக்காது. நீங்க நல்லா ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அதோடைய பொருள் உங்களுக்கு புரியும். சரி, அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 1000 வருட அரசாட்சி முடியல உயிர் தெழுந்து வருவாங்க. அவங்களுக்கு அவங்க செஞ்ச கிரியைக்கு தேவன் வந்து அங்க நியாயம் தீர்ப்பார். அது 2வது. 3வது யாருக்குன்னு பாருங்க. உபத்திரவ காலத்தில் பரிசுத்தவான்கள் நியாயத்திற்கும். உபத்திரவ காலத்துல யார் இருப்பாங்க? 1,44,000 பேர் ஆண்டவர் என்ன போட்டிருப்பாரு? முத்திரை போட்டிருப்பாரு. அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு? நியாயம் தீர்ப்பாரு. அதான் அங்க வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னா, நியாய தீர்ப்புனா அவங்களுக்கு உள்ள வெகுமதி. அவர்கள் அந்தி கிறிஸ்து திட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க? எதிர்த்து நின்றாங்க. அந்தி கிறிஸ்து வந்து இவங்களை எப்படியாவது பணிய வைப்பா, அவங்க அதுக்கெல்லாம் கீழ்படியல, அதுக்கெல்லாம் அவங்க வந்து உபே பண்ணல. அப்போ அதனால அவங்களை என்ன செய்வாங்க? நிறைய பேர் கொன்றுவாங்க. அப்படிதானே? நிறைய பேர் ஆண்டோருக்காக ரத்த சாட்சியாக அந்த உபத்திரவ காலத்துல மரிப்பாங்க. அப்போ அவர்கள் 1000 அரசாட்சி தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து நியாயத்திருப்பார்கள். அப்ப இவங்க எப்ப வருவாங்க? 1000 அரசாட்சிக்கு என்ன செய்வாங்க? இவங்க உள்ள வந்துருவாங்க. அதான் இயேசு கிறிஸ்து அங்க இருந்து வராரு, நம்மளும் அவரோட சேர்ந்து வரோம். இங்க இருந்து யார் வருவா? எந்த இதுல? உபத்திரவ காலத்துல மரிச்சுவாங்க. இவங்களுக்கு சேர்ந்து எங்க போவாங்க? 1000 வருட அரசாட்சிக்குள்ள போவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, அப்போ இவங்களுக்கு என்ன வெகுமதி கொடுக்கும் அப்படின்னு அங்க வேதத்துல சொல்லல. ஆனா அவங்களுக்கு என்ன உண்டு? வெகுமதிகள் உண்டு. ஆனா வேதத்துல எங்கேயும் குறிப்பிடல இவங்களுக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படல. அப்போ 3வது, உபத்திரவ காலத்தை பரிசுத்தவான்களும் தேவன் அவங்களுக்கான காரியங்களை நியந்தித்து வெகுமதிகளை கொடுப்பார். 4வது, உபத்திரவ காலத்தில் தப்பி பிழைத்த யூதர்களின் நியாய தீர்ப்பு. இந்த உபத்திரவ காலத்துல யார் தப்பிச்சிருப்பாங்க? யூதர்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார், யூதர்களுக்கு வாக்கு கொடுத்தார். உங்களை நான் ஒரு நாள் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு என்ன செய்வேன்? உங்களுக்குள்ள வெகுமதியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவார், யூத உயிர் படைத்தவர்கள் நியாய தீர்ப்பு எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இவங்களெல்லாம் ஆண்டவர் ஒன்று சேர்த்து இதுல ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, கீழ்ப்படியாதவங்களோ அவங்களுக்கு தேவன் அவங்களுடைய கிரியைக்கு தக்கன அந்த தப்பி பிழைத்த யூதர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இது எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து உபத்திரவ காலத்தை தப்பி பிழைத்த, இது அதோட சேர்ந்ததான். என்ன இது? அதோட சேர்ந்ததான். இதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பொருள் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, அதனால நான் அடுத்தது போறேன். அடுத்து உபத்திரவ காலத்தை தப்பி பிழைத்த புறஜாதிகள் நியாய தீர்ப்பு. ஏன்னா உபத்திரவ காலத்துல புறஜாதிகள் உண்டு இருப்பாங்க, ஜென்டைல்ஸ் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன உண்டு? ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இது எப்ப நடக்கும்? கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது உபத்திரவத்தில் தப்பி பிழைத்த புறஜாதிகள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இத மத்திய 25:31 இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். புரியுதா? சரி, அடுத்து சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்களிலே நியாய தீர்ப்பு. சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்கள். உங்களுக்கு தெரியும், சாத்தான் பரலோகத்துல தேவனோடு இருந்தவன் தான், பெருமைப்பட்டான். தேவன் அங்கிருந்து என்ன செஞ்சாரு? கீழே தள்ளிட்டார். அவன் கீழே தள்ளப்படும் போது அவனோட எத்தனை பேரை கொண்டு வந்த? நிறைய விழுந்து போன தூதர்களையும் இழுத்துட்டு வந்துட்டான். அவங்களுக்கு என்ன உண்டு? ஒரு நியாய தீர்ப்பு. என்ன நியாய தீர்ப்பு? சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நியாய தீர்க்கப்படுவார்கள். எப்போ? 1000 வருட ராஜ்யத்தின் முடிவில். இப்ப அந்த 1000 வருடம் வரைக்கும் கீழே பாதாளத்துல சங்கிலினால கட்டி அடைக்கப்பட்டிருப்பான். 1000 வருடம் முடிஞ்ச உடனே அவனை வெளியே வருவான். அப்போ என்ன உண்டு? அவனுக்கு அங்க தண்டனை அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இடது பக்கத்தில் இருக்கிறதை பார்த்து சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஆயத்தமிட நித்திய அக்கினிக்கு நீங்க போங்க அப்படிம்பாங்க. அப்போ சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்களும் தேவன் வந்து நியாயம் இருக்கிறார். என்ன அதுக்கான வசனங்கள்லாம் இது ஆதாரம். ஏன்னா இதெல்லாம் நீங்க இருக்கும். அவங்க என்ன ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதனால அவங்களை அடிச்சுவான். மகா சங்கிலினால அந்த 1000 வருஷத்து வரைக்கும் தேவன் வந்து அவங்களை கட்டி போட்டிருப்பாரு. 1000 வருஷம் முடியல, மறுபடியும் அடிச்சுவான், யுத்தத்துக்கு வருவான். அப்ப தேவன் அவங்களை நிரந்தரமாய நியாயம் தீர்த்து அக்கினியும் கந்தம் எரிகிற கடல்ல அவங்களை வந்து அங்க போடுவார். அடுத்து கடைசியாக யாருக்கு நியாய தீர்ப்பு? ரட்சிக்கப்படாத மரித்தவர்களின் நியாய தீர்ப்பு.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன உண்டு கடைசியில? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எப்ப நடக்கும்? கிறிஸ்துவின் 1000 வருட ஆட்சியின் முடிவில் எல்லா காலத்திலும், தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் மறிச்சவங்க, தேவனை நிராகரிச்சவங்க எல்லாரும் எங்க வருவாங்க? அந்த உயிரோடு எழுப்பப்பட்டு அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அங்க இருக்க கரையை நீங்க படிச்சுக்காங்க. கிறிஸ்துவின் 1000 வருட ஆட்சியின் முடிவில் எல்லாருமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மரித்தவங்க எல்லாருமே அங்க அதான் சொல்லுவாங்க. யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மரிச்சா அந்த மரித்தோட வாழ்க்கை முடியாது, மறுபடியும் எங்க போய் நிக்கணும்? பரலோகத்துல போய் நிக்கணும். அதனால நம்ம சொந்த வந்த உற்றார் உறவினருக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லணும். அவங்களுடைய வாழ்க்கை மரிச்சு போனவரை முடியல, அவங்களும் ஒரு நாள் தேவனுடைய அங்க வெள்ளை சிங்காசன நேரத்திற்கு வந்து நிக்கணும். அதான் வாசிக்கிறோம். என்ன அங்க வாசிக்கிற இவங்களுக்கு என்னது? பெரிய வெள்ளை சிங்காசன நேரத்திருப்பு அப்படிம்பாங்க. வெள்ளை சிங்காசனம் வந்து விசுவாசிக்கு கிடையாது. யாருக்கு? தேவனை அறியாத ஜனங்களுக்கு என்னது? வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. இவங்களுக்கும் அங்க அக்கினியும் கந்தம் எரிகிற கடல்ல அங்கே தள்ளப்படுவார் என்று அங்க சொல்லப்பட்டது. இதுதான் எதிர்காலத்துல சொல்லப்பட்டுள்ள அந்த நியாயத்தீர்ப்பு. அதனால இத்தனை நியாயத்தீர்ப்புகள் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் நாம் பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம இந்த நியாயத்தீர்ப்புகளா நம்ம போக மாட்டோம். தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மளை பாக்கியவானாய் மாத்திருக்கிறார். ஏன்னா நமக்கு வந்து இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்புல இருந்து நம்ம இன்னைக்கு வந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்ம கொடுத்தது ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. அதனால நம்ம சபையில் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள் வரக்கூடிய இந்த நியாயத்தீர்ப்புல வந்து அவங்க வந்து போகக்கூடாது. அதனால வரக்கூடிய இவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் வரப்போகுது, இவ்வளவு பெரிய ஒரு நரகம் இருக்கிறது, வேதனை உள்ள இடம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன்கிட்ட நம்ம சொல்லி வரக்கூடிய அந்த நியாயத்தீர்ப்பத்தில இருந்து அவங்க தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? நம்ம அறிவிக்க வேண்டும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. யார் மூலமா சொல்வார்? நம்ம மூலமா தான் சொல்வார். அறிவிக்கப்படவில்லை என்றால் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அப்ப நம்ம அவங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இந்த வரக்கூடிய இந்த நியாயத்தீர்ப்புல இருந்து, இந்த நரகத்தில இருந்து என்ன செய்ய வேண்டும்? அவங்க வெளியே கொண்டு வரதுக்கு நம்மளையும் தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு, நாம் ஒரு தூண்டுகோலாக, ஒரு கருவியாக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சரி, ஜெபம் பண்ணி முடிச்சுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆமாண்டவரே, நீ முதல் வருகை நீர் வந்தேன் வரலாற்று உண்மை. ஆண்டவரே, 2வது வருகை நிச்சயமாய் நீர் வரப்போகிறீர். இந்த உலகத்தை நீ நியாயம் தீர்க்க போகிறீர். ஆண்டவரே, இந்த முதல் வருகையிலே பாவத்துக்காக நீர் மரிக்க வந்தீர். இந்த 2வது வருகையிலே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறீர் என்பதை வேத வசனம் உறுதியாக அநேக வசனங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாண்டவர், இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு இப்படி கொடுத்த ஒரு பாக்கியமான ஒரு வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற நேரத்தில் உங்களுடைய குமாரனை விசுவாசிக்கவும், அவர் மூலமாய் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளவும், எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான பாக்கியமான பரலோக வாழ்க்கைக்காக உங்க துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த சபையில கூட அநேக முழு குடும்பமாய் ரசிக்கப்படாத அநேக குடும்பங்கள், தேவனுடைய அந்த பிள்ளைகள் உண்டு. கர்த்தராமே அவர்களெல்லாம் கண்ணோக்கி பாரும். முழு குடும்பமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த ஜீவனுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள உதவி செய்யணும். வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது என்பதை அறிந்து ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தராமே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஊர்லையும் இந்த மவுண்ட் சியோன் சபாக்கு பகுதியிலையும் உங்களுடைய சபையின் சாட்சியை நீர் ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த சபையை மட்டும் நீர் போஷித்து காப்பாற்றி வருகிறேன், அதை நினைத்து உங்க துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் இன்னும் அதிகமாய் விசுவாசத்துல நிலைத்திருக்கவும், தேவனுக்கு கனி கொடுக்கவும், கர்த்தருடைய போதனையிலே வளர்வதாய் காணப்பட உதவி சொல்லும். அவங்க செய்யற தொழில்கள், அவங்க செய்யற ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றையும் நீ ஆசிரியத்தாரும். ஒருவேளை அவங்களுடைய சரீர ரீதியாக பலகீனமா இருப்பானால் தேவன் நாமே அவருக்கு நீ பலனும் ஆரோக்கியத்தை நீ தாரும். தொடர்ந்து ஒருவேளை குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை நீ தாரும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை நீ தாரும். தொடர்ந்து திருமணத்துக்காய் காத்திருவர்களுக்கு ஏற்ற நேரத்துல திருமண காரியங்களை நடைபெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவர்களுக்கு ஏற்ற துணையை உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன். தேவன் நாமே அவர்கள் குடும்பமாய் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த ஏற்ற நேரத்தில் திருமண காரியங்கள் நடைபெறுவதற்கு தேவையான எல்லா விதமான கிருபைகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சபையிலே ஆண்டவரே இருக்கிற இன்னும் ஆண்டவரே அநேக ஆண்டவர் குறைகள், அவங்க இருக்கிற வேத வாசிப்பு, ஜெபம், எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களே அவங்க வளருவதற்கு கர்த்தர் உதவி செல்லும்.
ஆண்டவரே, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே வளருவதற்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போதும் என்று ஒரு எண்ணம் இல்லாமல் சபையினுடைய போதனை கூட்டம், வேதாராய்ச்சி கூட்டம், ஜெப கூட்டம், எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவுல வளருவதற்கு கர்த்தர் வரும் நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சபைகளிலே நீர் கொடுக்கும்படியாக உங்க சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையில பொறுப்பு இருக்கிற சகோதரர்களுக்கு அவன் நடி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஞானத்தின்படி அவள் இன்னும் அதிகமாய் சபையை நடத்துவதற்கு தேவையான எல்லா விதமான கிருபையும் பலனையும் நீர் அவர்களுக்கு தரும்படியாக உங்க சமூகத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து சகோதரர்கள் யாரும் ஒருமித்து ஒரே இருதயத்தோடு கர்த்தருக்காய் இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நாம பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான கிருபைகளையும் நீ தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சபையை விட்டு பின்வாங்கி போனவர்கள் மீண்டும் சபைக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். இந்த சபைக்கு இன்னும் அதிகமாய் புதிய ஆத்துமாக்கள் வருவதற்கு கர்த்தர் நீர் இறக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையில இருக்கிற முதியவர்கள், வயதானவர்களுக்கு தேவையான இன்னும் அதிகமான கிருபையும் இறக்கத்தையும் நீர் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து அடியனுக்கு இம்மட்டுமாய் இந்த சபையில கொடுத்த இந்த சகோதர சிநேகத்துக்காக, அன்புக்காக நம்ம துதிக்கிறோம், நமக்கு நடி செலுத்துகிறோம். இந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் சொல்லுபடி இம்மட்டுமாய் இந்த சகோதர இந்த வேதாராய்ச்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கொடுத்த இந்த நல்ல ஐக்கியத்துக்காக நம்ம துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாய் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்யணும். விசேஷமா இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாம் தேவன் நாமே நீர் பேர் பெறாகி ஆசீர்வதியும் உங்களுடைய கிருபையும் உடைய இறக்கம் இருக்கட்டும். ஒரு நல்ல மழையை கூடும். அன்றைய மழை போதுமானதா இல்லை. கர்த்தராமே இந்த பகுதியில் இன்னும் அதிகமான நல்ல மழையை கொடுத்து செழிப்பான அன்றைய குளங்கள் இந்த காரியங்களை நிரம்புவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை உங்களுடைய இறக்கம் எங்கோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை வழி நடத்தும். இந்த ஜெப வார்த்தைகளை கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.